மேத்ஸு எக்ஸசைஸ் 5.1ல் இருக்கக்கூடிய இந்த 7th சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள். இஃப் த பாயிண்ட்ஸ் ஏ பி சி ஆர் கொலினியர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அண்ட் இஃப் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 1 தென் ஃபைண்ட் ஏ அண்டு பி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு ஈக்குவேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துட்டு அதுலேருந்து ஏவும் பியும் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி ஏபி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? கொலினியர் அப்படின்னாலே இதோட ஏரியாக்கான ஃபார்முலா போட்டால் ஆன்சர் 0 வரும். ஸோ அப்படி 0 வரும்போது ஏபியோட வேல்யூ சேர்ந்து வரும். அதையும் இதையும் சால்வ் பண்ணால் ஏபிக்கான வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி கொலினியர்னு கொடுத்ததுனால பாயிண்ட்ஸ்லாம் ஆர்டரில் தான் இருக்குன்றதை கன்ஃபார்ம் பண்ணிடலாம். நம்ம வந்து பாயிண்ட்ஸ் ஆர்டரில் தான் இருக்கான்னு செக் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா கொலினியர் கொடுத்துட்டான். ஸோ அப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோம்? ஈக்குவல் டு 0 தான் அப்ளை பண்ண போகிறோம். இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ கொடுத்துருக்கதை அப்படியே எடுத்து எழுதியிருக்கிறேன். பாயிண்ட்ஸ் ஆர் கொலினியர் அப்படின்னு கொடுத்ததுனால என்ன பண்ண போகிறேன், நம்மளுக்கு ஏரியாவுக்கான ஃபார்முலா 3 பாயிண்ட் அப்படின்றப்ப ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளுக்கான ஃபார்முலா தான் போட போகிறேன். 1/2 இன்ட்டு எக்ஸு முதல் இப்படி எழுதுவோம். எக்ஸு ஒய்இ எக்ஸு ஒய்இ எக்ஸு ஒய்இ ஓகேங்களா? மைனஸ் எக்ஸு ஒய்இ எக்ஸு ஒய்இ எக்ஸு ஒய்இ ஓகேங்களா? ஸோ இது 1 இது 2 இது 2 இது 3 இது 3 அகைன் 1. ஸோ இப்படியே ரிவர்ஸில் இது 2 இது 1 இது 3 இது 2 இது வந்து 1 இது வந்து 3 ஓகேங்களா? அப்படியே ரிவர்ஸில் போட்டிருக்கேன். ஸோ இதுதான் வந்து ஏரியாவுக்கான ட்ரையாங்கிள் ஃபார்முலா. சரி, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளுக்கான ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ அப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கொலினியர் அப்படின்ற வார்த்தையை பார்த்தாலே மூணுமே ஒரே லைன் அப்படின்றப்ப 0. ஸோ 1/2 எடுத்துக்கிட்டு இந்த 3 பாயிண்ட்டையும் அப்படியே நான் என்ன பண்ண போகிறேன், நம்மளுக்கு தேவையான ஆர்டரில் போடுறேன், மேட்ரிக்ஸ் மாதிரி. ஓகேங்களா? செகண்ட் பாயிண்ட்டு, தேர்ட் பாயிண்ட்டு 4 - 5 அகைன் இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடுது. ஓகேங்களா? ஸோ 4 காலம் வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் வழக்கம் போல் இந்த 2 இந்த சைடு வரும்போது 2 × 0 இதை பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் இங்கே இதை எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ண போகிறோம். -3 × b -3b ஓகேங்களா? மைனஸு ப்ளஸ்ஸு. ஸோ ஆன்சர் மைனஸில் வரும். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸு. ஸோ -3b அகைன் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் a × 5 5a ஓகேங்களா? அகைன் 4 × 9 ரெண்டுமே ப்ளஸ்ஸு. ஸோ 36. அடுத்தது ஒரு மைனஸ் இந்த டைரெக்ஷன் 9 × a ரெண்டுமே ப்ளஸ்ன்றதுனால ஆன்சர் 9a. b × 4 ரெண்டுமே ப்ளஸ்ஸு. ஸோ 4b மைனஸ் இன்ட்டு மைனஸ் 3 5s are 15. மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வரும்? ப்ளஸ்ஸு. ஓகேங்களா? இதைத்தான் நான் எடுத்து எழுதியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன், 2 × 0 0. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது a இது b இது 36 ஓகேங்களா? -3b -5a + 36 இந்த ப்ராக்கெட்டை எடுத்து விட்றேன். இந்த மைனஸ் இந்த ப்ராக்கெட்டில் உள்ள எல்லாத்துக்கும் காமன். ஸோ அப்போ மைனஸால் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது -9a -9a இது கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. இந்த மைனஸ் வந்து இந்த 3 டேர்முக்குமே உண்டு தான். ஸோ அப்போ மைனஸால் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ மைனஸால் உள்ள மல்டிப்ளை பண்ண போகிறோம். இது வந்துருச்சு. ஸோ இப்போ எனக்கு ஏவையும் சேருங்க. -5a -4a ரெண்டுமே மைனஸு. அப்போ ஆட் பண்ணலாம். 5 + 4 9 -a ஓகேங்களா? -9a இதையும் ஆட் பண்ணிட்டேன். அதே மாதிரி இதையும் ஆட் பண்ணியிருக்கேன், தப்பாக அடிச்சிட்டேன். அதேமாதிரி b ஆட் பண்ணுங்கள். -3b -4b. ஸோ -3 -4 -7b ஓகேங்களா? மீதி நம்பர்ஸு 36 -15. 36லேருந்து 15 போச்சுன்னா எவ்வளோ வரும்? ஸோ 36லேருந்து 15 சப்ட்ராக்ட் பண்ணினீங்க அப்படின்னா எனக்கு 21 வரும். ஓகேங்களா? இது ப்ளஸ்ஸு இது மைனஸு. ஸோ பெரிய நம்பர் ப்ளஸ்ன்றதுனால பெரிய நம்பருக்கான சைன் தான் வந்திருக்கும். ஓகேங்களா? சரி, நான் நம்பர்ஸையும் கவனிச்சேன். இதை தான் ஆட் பண்ணிக்கோ. -4a -9a ஓகேங்களா? ஸோ -5a -9a தப்பாக வளர்றேன். ஸோ கவனிச்சுக்கோங்க கொஞ்சம் கவனமாக. ஏவையும் ஆட் பண்ணுறேன். -5 -9 ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வரும்? -14a ஓகேங்களா? ஸோ b எடுத்துக்கிட்டே அப்படின்னா -3b -4b. ஸோ 3b 4b -7b +21. ஸோ இப்போ இந்த 21 நான் அந்த சைடு கொண்டு போகணும். ஏன்னா ஏபி மட்டும் ஒரு சைடும் நம்பர்ஸ் ஒரு சைடும் வேணும். ஸோ அதனால் 21 கூட எனக்கு ப்ளஸில் இருக்குது, இது 2 மைனஸில் இருக்கிறதுனால 21 அப்படியே வச்சுக்கிட்டேன். இந்த ஏபியை இந்த சைடு கொண்டு வரேன். ஸோ அப்போ மைனஸில் இருக்கிறது ப்ளஸில் வந்துடும்.
ஓகேங்களா? ஸோ 14a மைனஸ் 7aன்றது ப்ளஸ் 7a ஈக்குவல் டு 21. இது பார்த்தீங்கன்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 7. ஸோ அப்போ டிவைடட் பை 7 போட்டிங்க அப்படின்னா அடுத்த ஸ்டெப் எனக்கு எப்படி வரும்? 2a இது b ப்ளஸ் b ஈக்குவல் டு 3 அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்குவோம். எனக்கு ஈக்குவேஷன் நம்பர் 1 வந்து இங்கே கொடுத்துருக்கான். a ப்ளஸ் b ஈக்குவல் டு 1ன்ட்டு. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் அப்படின்னா இது செகண்ட் ஈக்குவேஷன் அப்படின்றப்ப ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் இதோட அப்படியே எழுதுறேன். a ப்ளஸ் b ஈக்குவல் டு 1. ஓகேங்களா? இது செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஈக்குவேஷன்லேருந்து ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை சப்ட்ராக்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ சைனை மாற்றணும். சப்ட்ராக்ஷன்னாலே ஈக்குவேஷனை சப்ட்ராக்ட் பண்ணும்போதே சைன் எல்லாம் மாற்றணும். ப்ளஸ்னா மைனஸ், மைனஸ்னா ப்ளஸ். 2a மைனஸ் a என்ன வரும்? 2aலேருந்து 1a போச்சுன்னா 2 மைனஸ் 1 1 1a. ஓகேங்களா? b மைனஸ் b கீழே இருக்க சைனை தான் கன்சிடர் பண்ணணும், மேலே இருக்க சைனை கன்சிடர் பண்ணக்கூடாது. b மைனஸ் b கேன்சல். 3 மைனஸ் 1 2. ஸோ அப்போ a ஈக்குவல் டு 2 அப்படின்றது ஒரு ஆன்சராக கிடச்சிருச்சு. தென் நெக்ஸ்ட்டு a equal to 2 sub a equal to 2 in first equation. ஸோ அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் a ப்ளஸ் b equal to 1, ஏக்கு பதிலாக 2 போட்டால் இங்கே இதுதான் வரும். ஸோ b equal to 2 வந்து அந்த சைடு வரும்போது மைனஸ் 2ன்னு வரும். 1 மைனஸ் 2 ரெண்டுலேருந்து பெரிய நம்பர் சின்ன நம்பரை கழிச்சிட்டு பெரிய நம்பர் பக்கத்தில் இருக்க சைனை எழுதுறேன். ஓகேங்களா? ஸோ a equal to 2, b equal to minus 1. இதுதான் வந்து 7th சம்முக்கான ஆன்சர். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ கொஞ்சம் கவனமாக செய்யுங்க. எனக்கு இந்த வீடியோ கவர் ஆகலை, நான் வந்து அதை கான்சன்ட்ரேட் பண்ணதுனால இந்த இடத்துல 5aவையும் 9aவையும் ஆட் பண்ணுறதுக்கு 5aவையும் 4bயையும் ஏன்னு நினச்சி ஆட் பண்ணேன். அதான் தப்பாக இருந்துச்சு. ஸோ ஓகேங்களா? ஸோ a to aவை ஆட் பண்ணிங்கன்னா மைனஸ் 14a, b to b ஆட் பண்ணிங்கன்னா மைனஸ் 7b. அடுத்து நம்பர்ஸ் டு நம்பர்ஸ் பார்க்கும்போது இது ப்ளஸ்ஸு, இது மைனஸு. ஸோ 36லேருந்து 15 சப்ட்ராக்ட் பண்ணால் 21. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் ரெண்டுமே மைனஸ்ன்றப்ப ஈக்குவலுக்கு அந்த சைடு வரும்போது ப்ளஸ்ஸாக வந்துடும். என்ன காரணம் அப்படின்னா வேரியபிள்ஸ்லாம் ஒரு சைடு, a b அப்படின்ற வேரியபிள்ஸ்லாம் ஒரு சைடு, நம்பர்ஸ் ஒரு சைடு அப்படின்னு கொண்டு போயிருக்கேன். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இவ்வளவு தான் இந்த சம்மு. வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த சம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.